بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு தரப்பட்ட தலைப்பு. நாம் பல விஷயங்களை எதிர்க்கிறோம். வட்டி வாங்குவது, வராச்சனை வாங்குவது, கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, பொய் பேசுவது, விபச்சாரம் செய்வது போன்ற எத்தனையோ விஷயங்களை நாம் எதிர்க்கிறோம். அதெல்லாம் பிரச்சனை வரப்போவதில்லை. அது நிறைய பேர் அதை ஒத்துக்கிறாங்க. வேறு எது பிரச்சனை? தர்கா வழிபாடை ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். மௌனத்தை எதிர்க்கிறோம், தகடுதாயத்தை எதிர்க்கிறோம், பாத்தியாக்கள் 40ஆம் பாத்தியா 80ஆம் பாத்தியா ஓதுறாங்களா, அதை எதிர்க்கிறோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட எதிர்க்கக்கூடிய சில விஷயங்களை தான் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் நாம் சொல்ல வேண்டிய, எதிர்த்து சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இது போன்ற காரியங்களை நன்மை என்று நினைத்து செய்யக்கூடிய ஒரு துர்பாக்கிய நிலை. வட்டியை போய் நன்மை யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த அப்துல் காதர் வட்டியை போய் நன்மைக்க மாட்டான். பன்னிக்கறி சாப்பிடுறது ஹலால்னு யாராவது சொல்லுவாங்களா? எந்த முஸ்லீமும் சொல்ல மாட்டான். அதை விட கேடு கெட்டதை நன்மை நினைச்சு செஞ்சிட்டு இருக்கான். அதுதான் இப்ப கொடுமை. சொன்னாங்களே, பக்கத்துல பள்ளிவாசல் இருக்கத்தானே செய்யுதுன்னு. தர்கா பக்கத்துல பள்ளிவாசல் இருந்தா அது எப்படி நீங்க சாதாரணமா நினைக்கிறீங்க? பள்ளிவாசல் தானே. ஒரு மட்டன் ஸ்டால், இறைச்சி கடை வச்சுக்கிடுங்க. ஒரு பக்கத்துல பன்னிக்கறியை வெட்டி போட்டிருக்கான், இன்னொரு பக்கத்துல ஆட்டுக்கறி வெட்டி போட்டிருக்கான். அங்க போய் நீங்க ஆட்டுக்கறி வாங்குவீங்களா? ஏன் முகம் சொல்லிக்கிறீங்க? ஏன் அது வருது? அந்த பக்கம் ஆடு தானே வெட்டி போட்டிருக்கான். பிஸ்மி சொல்லி அறுத்தானே வச்சுக்கோமே. பிஸ்மி சொல்லி அறுக்கப்பட்ட ஆடு. இந்த பக்கம் பன்னிக்கறி. உங்களுக்கு பன்னிக்கறி வேணுமா, ஆட்டுக்கறி வேணுமா? அந்த கடை பக்கத்தில் போவீங்களா? ஆடு ஹலால் தானே, ஏன் போக மாட்டேங்கிறீங்க? ஹலாலான அனுமதிக்கப்பட்ட ஒன்றுக்கு பக்கத்தில் அருவருக்கத்தக்கது இருக்கிறது. அதான் பிரச்சனை. சுத்தமானது சுத்தமானதா இருக்கணும். பள்ளிவாசலாக இருந்தாலும் அதற்கு பக்கத்தில் நபிகள் பெருமானார் உடை தெரிய வேண்டும் என்று சொல்லப்பட்ட தர்கா இருக்கிறது. உடனே சொல்லுவாங்க, இவர்கள் தர்காவை இடிக்க வேண்டும் என்கிறார்கள். நாங்களா சொல்றோம் தர்கா இடிக்கணும்? நபிகள் பெருமானார் சொல்கிறார். எங்களுக்கு என்ன ஆசை தர்கா இடிக்கிறதுல? நாங்க ஏன் இடிக்கணும்? ரசூல்லா சொல்றாரு. அதனால இந்த தர்காவை எதிர்க்கிறோம். வேற என்ன எங்களுக்கு? ஒரு செத்து போன ஆழத்துக்கு வச்சு ஏன் இப்படி அழுவுறீங்க? பார்த்தீர்களா, செத்தவன் மொஹிதீன் உயிரோட இருக்காரு, செத்து போலியா? செத்தவன் சொல்லக்கூடாதா? அடே, செத்தும் குடை கொடுத்தால் சீதக்காதி மறைக்காயன்னு சொல்லிக்கிடுவான். அவரியா? அவரை மட்டும் எப்படி செத்து போறன்னு சொல்ற? அப்ப அவன் அறியாம முரண்பாடுகள், ஒன்றை ஏற்றுக்கொண்டு ஒன்றை மறுப்பது. சில விஷயத்தை ஏற்றுக்கிறான், சில விஷயத்தை மறுக்கிறான். இதனால்தான் இது பற்றி நாம் மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியிலே விலாவாரியாக சொல்ல வேண்டியிருக்கிறது. ஒரு வசனம் சொன்னாரே, லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமுனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சத்தியத்தை ஏன் அசத்தியத்தோடு கலந்து சொல்கிறீர்கள்? நான் சொன்ன ஆட்டுக்கறியோட பன்னிக்கறியை சேர்க்கிறது. அது மாதிரி லிம தல்பிசுனல் ஹக்க பில் பாத்தில், உண்மையை அசத்தியத்தோடு கலக்காதே. அல்லாஹ் சொல்லலாம், தக்துமுனல் ஹக்க, உண்மையை மறைக்கிறான், உண்மையோட அசத்தியத்தை கலக்கிறான். வான்தும் தாளமும், தெரிந்து கொண்டு செய்கிறார்கள். அல்லாஹ் தெரியாமல இந்த அஜித் குமார் செய்யல, தெரியாம செய்யறாங்க நீங்க நினைக்கிறீங்க? 99% அஜித் குமார்களுக்கு தெரியும் இது குர்ஆனில் இல்லை, இது நபி வழியில் இல்லைன்னு தெரியும். அது தெரியுமா தெரியாதவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அஜித்ல போய் குர்ஆனில் உள்ள விஷயங்களை நீங்க கேளுங்க. அசலத்து தொழுவது கடமையான போய் கேளுங்க. அஜித்ல போய் ஆமா கடமை, அதற்கு என்ன ஆதாரம் கேளுங்க. குர்ஆன்ல நிறைய ஆதாரம் எடுத்துக்காட்டுங்க. எந்த எடுத்துக்காட்டுகிறாங்க? தொழுவது கடமையான கேட்டு அதுக்கு ஆதாரம் கேட்டீங்கன்னா உடனே அக்மிஸ் ஸலாத். இன்னொரு வசனம் இருக்கு, இன்ன ஸலாத்த கானத்தல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. தொழுகை முஃமின்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் தொழுவது கடமை. என்ன குர்ஆன்ல பாரு அப்படின்றார் அஜித். அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். நோம்பு கடமையாக எடுத்துன்னு கேளுங்க. ஆமா, அதற்கு என்ன ஆதாரம்? குத்திபா அலைக்கும் ஸியாம்,
நோன்பு தொழுக மனிதர்களுடைய கடமையாக்கப்பட்டிருக்கிறது நோன்பு உங்கள் மீது, அதை எடுத்து காட்டிடுவார். இதுல எல்லாம் கோபம் வராது, நல்லா காட்டிக்கிட்டே இருப்பாரு, எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பாரு. இது மாதிரி கேளுங்க, ஹஜ்ஜி கேளுங்க, ஆதாரம் எடுத்துருவாரு. நீங்க ஆதாரம் முடிக்க வேண்டியதில்லை, சொல்ல வேண்டிய உடனே எடுத்து காட்டுவாரு. நம்மளை விட வேகமா எடுப்பாங்க அந்த குறிப்பிட்ட விஷயங்களை. இப்படி கேட்டுக்கிட்டே வந்து நீங்க என்ன செய்ய, அடுத்து இந்த தர்கா இப்படி வச்சிருக்கலாம் சார், அடுத்த குர்ஆன் ஆதாரம் இருக்கா? அது முன்னோர்கள் நாதாக்கள். இப்ப வழங்கும் ஃப்ராடு. ஏன்னா தொழுகையை கேட்கும்போது உடனே குர்ஆன்ல இருந்து ஆதாரம் காட்டினீங்கல்ல, நோம்ப கேட்கும்போது ஆதாரம் காட்டினீங்கல்ல, அப்ப சொல்ல மாட்டான், முன்னோர்கள் மாட்டான். தொழுகை கேட்கும்போது அது காலத்தில் அந்த காலத்துல தொழுட்டு வரலாங்க அப்படியே சொல்லுவாங்க. குர்ஆன்ல ஆதாரம் காட்டுவான். ஹஜ் மற்ற விஷயங்களை கேட்க குர்ஆன்ல ஆதாரம் காட்டுவான். இது தர்காக்கு என்ன ஆதாரம்? அது அவுலியாக்கள் நாதாக்கள் முன்னோர்கள் ஷேக்மார்கள்மா. மோல்வதற்கு என்ன ஆதாரம்? அதான் அந்த காலத்துல இருந்து எங்க காலத்துல இருந்து பூட்டா காலத்துல இருந்து அது அப்படிமா. இந்த சாபியானது என்ன ஆதாரம்? அது இப்படி சொல்லுவான். எதையெல்லாம் அந்த காலம் என்று சொல்லாம பக்கா ஃப்ராட். அதுதான் அதுக்கு ஆதாரம். ஏன் இது குர்ஆன்ல காட்ட முடியல? இல்ல காட்ட முடியல, அதை ஒத்துட்டு போய் குர்ஆன்ல இல்ல. இறந்து போன ஆளுகளை வச்சுக்கிட்டு என்ன செஞ்ச முடியும் நான் கேட்கிறேன். நீங்க உண்மையிலேயே உதாரணத்துக்கு தான் முஹீத்தீன் சொல்றேன். ஏன் முஹீத்தீன் மெயினா பேசுறேன்னு சொன்னா, உலகத்திலேயே இந்த அப்துல் காதர் ஜெயிலானியை வச்சுக்கிட்டு உட்டான ரீல் அது மாதிரி வேற எந்த ஆள்மனையும் கிடையாது இந்த உலகத்திலே. எந்த சவுதி அரேபியா கூட போய் பாருங்க, துபாய், சவுதி, வெள்ளம் எங்க போயினாலும் பாருங்க, இந்த அப்துல் காதர் ஜெயிலானி எங்க இருந்து குடிச்சாங்கன்னே தெரியல. சொல்ல போனா அதை நான் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த விஷயத்துக்கு வர்றேன். இந்த மதுஹப் சொன்னார்ல, இந்த மதுஹப்ல ஹனபி மதுஹப் தானே இந்த ஏரியா, ஹனபி மதுஹப் தானே. இந்த மதுஹப்ல ஃபிக்ஹுல் அக்பர்னு ஒரு நூல் இருக்கு. ஃபிக்ஹுல் அக்பர். ஃபிக்ஹுல் அக்பர் என்னது? இமாம் ஹனபி இருக்காரு, ஹனபி இமாம். அந்த ஹனபி இமாம் கைப்பட எழுதிய புத்தகம் தான் ஃபிக்ஹுல் அக்பர். அது முதல்ல விளங்கிடுங்க. அது எவ்வளவு பெருசு நினைக்கிய? ஒரு 25-30 வரி தான் வரும். அதாவது ஒரு இன்னல் லெட்டர் இருக்குல்ல, அதுல எழுதி முடிச்சிடலாம். அவ்வளவுதான் இருக்கும். அது ஃபிக்ஹுல் அக்பர். அந்த ஃபிக்ஹுல் அக்பரை விளக்க உரைன்னு சொல்லி அது ஒரு பெரிய புக்கா போட்டிருக்காங்க. அது மதரசாக்கள் 7 வருஷம் மாசால ஓதுறாங்கல்ல, அந்த அஜத் மாட்ட போய் கேளுங்க, ஃபிக்ஹுல் அக்பர் ஒன்னு இருக்காம எடுங்க சத்துன்னு கேளுங்க. அதுல ஒரு விஷயம் வருது. அதை நான் சொல்லிட்டு என் விஷயத்துக்கு வர்றேன். எப்படி இவர்கள் முரண்படுகிறார்கள். ஆதாரம் இருந்தும் கூட மரட்டுத்தனமாக பிடிவாதமாக பிடிக்கிறார்கள். அதுக்கு இது ஆதாரம். அதுல என்ன வார்த்தை வருதுன்னா, கைருன் நாஜியத்தி, இலாவாதி நான் சொல்லிடுறேன். கைருன் நாஜியத்தி, வெற்றி பெறாத கூட்டம். வெற்றி பெறாத கூட்டத்தை பற்றி முஹீத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் உன்யத்து தாலிபீனில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு இந்த ஃபிக்ஹுல் அக்பர்ல வருது. நான் சொல்றது விளங்க அவங்களுக்கு கொஞ்சம் சுத்தி வேசமா இருக்கு. அதாவது உன்யத்து தாலிபீன் என்பது அப்துல் காதர் ஜெயிலானி புத்தகம். அவர் என்ன செய்யறாரு, ஒரு புத்தகத்தை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? வெற்றி பெறாத கூட்டம் என்றால் யாரெல்லாம் வெற்றி பெறாத கூட்டம் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார். அந்த பட்டியலில் என்ன செய்யறார் அப்துல் காதர் ஜெயிலானி, வமின்ஹும் அல் ஹனஃபியூன், ஹனபி மதுஹபை சேர்ந்தவர்களும் வெற்றி பெறாத கூட்டம் அப்படின்னு எழுதியிருக்காரு. இதுல உன்யத்து தாலிபீன் இல்ல, அதை நான் பார்க்கல, அதை விளங்கிடுங்க, எடுத்துக்காட்டுவான். நான் உன்யத்து தாலிபீன் படிச்சதில்லை. அதை எடுத்து என்ன செய்யறார் இவர் ஃபிக்ஹுல் அக்பர்ல, இப்படி முஹீத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொல்கிறார். ஆனால் ஹனபிகள் வழிகட்டவர்கள் அல்ல, வெற்றி பெறாதவர்கள் அல்ல, முஹீத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி உளறாரு அப்படின்னு யார் எழுதியிருக்கா? ஹனபி மதுஹப்ல உள்ள இவர் எழுதியிருக்கார், முல்லா அலி காரி அவர் பேர். அதை நீங்க வச்சுக்கிடுங்க. முல்லா அலி காரி என்பவர் இப்படி எழுதுறாரு. இது என்ன, வெற்றி பெற்றவாங்களா தோல்வியாங்களா? இரண்டாவது சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அட நீ உண்மையிலேயே ஹனபி மதுஹப் சரி என்று சொன்னால், வெற்றி பெற்ற கூட்டமாக இருந்து முஹீத்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி உங்களை வெற்றி பெறாத கூட்டம்னா, முஹீத்தீன் ஒரு அயோக்கியர். நல்ல கூட்டத்தை போய் வெற்றி பெறாத கூட்டம் சொன்ன அர்த்தம். ஹனபி மதுஹப் நல்ல கூட்டம், அதை போய் மோசமான கூட்டம் யார் சொல்றா? முஹீத்தீன். அப்ப முஹீத்தீன் அயோக்கியர்னு இல்ல, இல்ல முஹீத்தீன் நல்லவர், அப்ப ஹனபிகள் வெற்றி அடையாளம் சொல்லு. ஏதாவது ஒண்ணு ஒத்துக்க. இது பச்சை முரண்பாடு. இது சுத்தி வளர்ச்சலும் சில விஷயங்கள முரண்பாடு இருக்க பளிச்சுன்னு தெரியும். இப்படி எழுதி வச்சிருக்கிறான் ஃபிக்ஹுல் அக்பர்ல இருக்கு. இவங்கள்ட்ட என்ன முரண்பாடு ஒரு சாம்பிள் உங்கள்ட்ட சொல்லிக்கிறேன்.
அடிப்படை தெரியாதவர்கள் அஜத் அடிப்படை புரியல. என்ன அடிப்படை? நான் ஒரு அஜத்தை கேட்டேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அஜத் அலைஹிஸ்ஸலாம். ஒரு சர்ச்சை ஒண்ணு வந்துச்சு. நான் ஓதிட்டு இருக்க காலத்துல பிஜேபி திரு இருக்குல்ல, திரு திருமுருகன், திரு அப்துல் ரஹ்மான், திரு இப்ராஹிம், திரு மூசா இப்படின்னு போடலாமான்னு ஒரு சர்ச்சை கிளம்பி அது போடலாங்கிறத ரைட்னு சொல்லி ஒரு அஜத்தை போய் நான் கேட்கிறேன். பெரிய அஜத்தை அவரை பேர சொல்ல வேண்டாம், பெரிய அஜத்துக்களை எவ்வளவு கூப்பிட்டு இருக்காங்க நான் சொல்ல வர்றேன். திருன்னு போடலாமா அஜத்து அப்படின்னு கேட்டேன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படிலாம் போடக்கூடாது. ஏன்? திரு அப்துல் ரஹ்மான் காவிரிகள்கிட்ட திருன்னு போடணும். திருமுருகன், திரு கணபதி இந்த மாதிரி திருங்க முஸ்லீம்கள் எல்லாம் போடக்கூடாது. காவிரிகளுக்கு போன திருங்கிறது காவிரிக்குள்ளது. நம்ம முஸ்லீம்களுக்கெல்லாம் ஜனாப் அப்துல் ரஹ்மான், ஜனாப் இப்ராஹிம். அப்ப திருக்குரான் சொல்லாம அஜத்து ஏன்ட்டே கேள்வி கேட்கறியா? ஒன்றதான் கேட்க, நீதான் முட்டாத்தனம் சொல்லியிருக்க. திருக்குரான் சொல்லாம அஜத்து திருநபி சரித்திரங்கிறம என்ன குண்டக்க மண்டக்க பேசல அப்படிங்க. குண்டக்க மண்டக்க அவர் விளங்கி வச்சிருக்காரு. அப்ப என்ன திருங்கிறது? நம்ம ஜனாபுங்கிறது இருக்க, அது என்ன ஜனாபு? ஜனாப் அப்துல் ரஹ்மான் தான் சொல்லணும், ஜனாப் இப்ராஹிம் சொல்லணுங்கிறானே. திருமணம் நம்ம சொல்றோமே, ஜனாப் மனம்னா சொல்றோம். என் பையனுக்கு ஜனாப் மனம் வச்சிருக்கு வாங்கல, பொம்பளை பிள்ளை இருந்தா ஜனாபி மனம். நல்ல நமக்கு தெரியுது இது முட்டாள்தனமானது, விவரம் கெட்டது. திருங்கிறது ஒரு தமிழ் சொல், அவ்வளவுதான். தொழுகைங்கிறது தமிழ் சொல் தானே. தொழுகை அரபி சொல்ல. தொழுகைங்கிறது திருவள்ளுவரோடு சொல்றார் குரல்ல, உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் சொல்றார். தொழுதுண்டு தொழுதுகிட்டே நீ நினைக்குமா சுஜூர் கூட செஞ்சுன்னு அர்த்தம் இல்ல. அது அர்த்தம் சாதாரண குனிஞ்சிட்டு போறதுன்னு அர்த்தம், கண்ணு பின்னால போறதுன்னு அர்த்தம். முஸ்லீம்கள் அந்த தொழுகைங்கிற வார்த்தையை எடுத்து போட்டு நம்ம என்ன செய்யலாம், நம்ம செய்ய ரசூலா காட்டிக்கணும் தொழுகைக்கு தொழுகை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். ஒரு மொழியில என்ன வந்துருச்சு, இது கூட ஆலிம்சாக்களுக்கு தெரியல. ஏன்? அரபி மேல் இருக்கக்கூடிய பக்தி, அரபி மேல் மக்கள் பக்தியா இருந்தா பரவாயில்ல, மொழி தெரியாது. அந்த மொழிக்கு என்ன அர்த்தம்னு தெரியும். ஆலிம் சாயம் பக்தியா இருக்கான், அவன் பக்தியா இருந்தா தான் மக்கள் பக்தியை தொடர செய்யலாம். அவனுக்கு பக்தி இல்லாவிட்டாலும் இருப்பது போல நடிச்சா வேண்டியிருக்கான். அதனாலதான் இந்த மூணு ஈஸியாக எடுபட்டது. நான் பாட்டோட பிரமாதமா எடுபடல, அதை ஜாலியா படிச்சுட்டு போயிடுவான். ரைட்டா தப்பாகிறது ரெண்டாவது. நான் பாட்டை யாராவது பக்தி பரவசத்தோட படிக்கிறிய? அப்படி படிக்க மாட்டிய. மௌலியம் பக்தி பரவசத்தோட படிக்கிய. அரபி, அரபில இருந்தா என்ன செய்வான், இந்த அரபி சொல்ல போன அந்த மக்களுக்கு அரபி தெரியலங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், அஜத்மார்களுக்கே சரியா அரபி தெரியலன்னு சில இடங்களை நீங்க விளக்கலாம். எங்க தெரியுமா அதை கண்டுபிடிக்கலாம்? இந்த ரமலான் மாசத்துல விடிய விடிய துவா ஓதுவாங்க அஜத்மான. தராவி முடிச்சுட்டு பாத்திருக்கீங்களா? என்ன துவா? எல்லாம் எல்லா எப்பவும் ஓதுற துவா தான். அந்த ரமலான்ல என்ன செய்வாங்கன்னா விட்டு விட்டா ஓதுவாங்க. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظلمًا كثيرًا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم ஆமீன் சொல்லுவாங்க. ரைட்டா? இத ரமலான்ல எப்படி ஓதுவாங்க தெரியுமா? ஒரு மணி நேரம் ஏற்றுவான். அல்லாஹும்ம ஆமீன் இன்னி வலம்து நஃப்ஸி ஆமீன் பாங்க. இதுல நீங்க விளங்கலாம், அஜத்மாருக்கு அரபி தெரியல, உலகம் மார்க்கம் தெரியாதவன் என்ன நான் சொல்றேன் சொல்லிட்டு என் விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த துஆக்கு அர்த்தத்தை பாருங்க. அல்லாஹும்ம இன்னி வலம்து நஃப்ஸி ظلمًا كثيرًا ولا يغفر الذنوب إلا أنت. யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து விட்டேன், படு அநியாயம் செய்திருக்கேன், உன்னை தவிர அந்த அநியாயத்தை யாரும் மன்னிக்க முடியாது, என்னை மன்னிப்பாயாக அப்படி சொல்லி ஆமீன் யா அல்லாஹ் அப்படி ஆக்குனா ஒரு அர்த்தம் இருக்கு. கூட்டு துவா கூடுமா கூடாதாங்கிறது ரெண்டாவது. ஒரு துவான்னு சொன்னா வாக்கியம் முடியணும், சென்டென்ஸ் முடியணும்ல, முடிஞ்சா தானே அது ஆமீன்னு சொல்லணும். இவன் என்ன செய்வான், அல்லாஹும்ம அப்படின்னு நிப்பாட்டிக்கிறான். ஆமீன் அல்லாஹும்மக்கு எப்படி ஆமீன் வரும்? அர்த்தம் சொல்லி பார்ப்போம். இறைவனே அப்படியே ஆக்கு. ஆனா இறைவனே அப்படியே ஆக்கு இதே விளங்குதா? ஏதோ ஒரு வார்த்தை வேணும், ஒரு கடையில் 50 பைசாக்கு அப்படின்னு ஒரு போறான். 50 பைசாக்கு பீடியை காரணம் தானே முடியும், எனக்கே கேட்கணும்ல. ₹1 உம்மாட்ட போய் சாப்பாடு போனான், ஏதோ போடவாங்கிறியா பாண்டாங்கிறியான்னு சொல்லணும்லங்க. சென்டென்ஸ் முடியணுமா? அதே 50 பைசாக்கு அல்லாஹும்ம இறைவனே ஆமீன். இதுல விளங்கலாம் அஜத்மார்களுக்கு அர்த்தம் தெரியல. அப்புறம் இன்னி வலம்து நஃப்ஸி ظلمًا كثيرًا அவ்வளவு வராது. இன்னி வலம்து நஃப்ஸி ஆமீன் அப்படிமா என்ன அர்த்தம்?
நான் அநியாயம் செய்து விட்டேன், அப்படியே ஆக்கு, அது அடுத்தது. இப்படி வருதா இல்லையா நீங்க பாருங்க. தமாஷுக்கு சொல்லல, அவர்கள் இயல்பாக செய்வது நமக்கு தமாஷாக இருக்கிறது. சாதாரண செய்யறாங்க. வெளிவந்து விட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது திருடனாவும், சப்பானியனாவும், மூக்கு பெரியனாவும், கால் உடைந்தனாவும், கை உடைந்தனாவும், கூணனு, இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடுறதுக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே. கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. என்ன காரணம்? அரபி. அரபில என்ன பக்தி நான் கேட்கிறேன். அரபில என்ன பக்தி? உதாரணமா நான் ஒரு பாட்டு பாடுறேன், பாட்டு படிச்சு காட்டுறேன். من هيبات المولد كسرى غدا كثير قلب في ذهول وهار وانشق للمولد إيوانه وأقله من دهشة الأمر تار. இப்ப நான் உங்களுக்கு சொன்னதுனால அசால்ட்டா இருக்கீங்க. அரபி ஓரளவு சொல்லிட்டதுனால ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சா நீங்க என்ன செய்ய இருப்பீங்க? என்ன சொல்ற? அரபில இருக்கு. ஈரான் ஈராக் சண்டை ஒரு 30 வருஷம் நடந்த அப்படின்னு செய்தி சொல்லுவான். ஈரானுக்கும் ஈராக்கும் மோதிக்கொண்டது. இங்க உள்ள பொம்பளை உட்காந்து அமீர் அமீர் காலம்லாம் உண்டு. அது பாத்தியா நினைச்சுக்கிட்டு அப்படி இந்த காலங்கள்லாம் உண்டு. ஒரு காலம் 30 வருஷத்துக்கு நம்ம வந்து ஏகத்தோட சொல்ல முன்னால கற்பனை பண்ணி பாருங்க. மின் ஹைபத்தில் ஒரு அரபி. இன்னும் நான் ஒரு அரபி பாட்டு படிக்கிறேன். அரபினா இது ஒரு தமிழ் சினிமா பாட்டுடைய டியூன் தான் அது. மின் ஹைபத்தில் மௌலிதி கிஸ்ரா. இதை தெரியுமா படிச்சு காட்டுறேன். இதெல்லாம் குப்பையை விட கேடு, சினிமா பாட்டை விட கேடுன்னு நீங்க வழங்கணும். அதுக்காக படிச்சு காட்டுறது. எந்த பாடலாம் படிக்கலாம். நாங்க மாரசால ஓதுற காலங்கள்ல ஆரம்பத்துல இந்த மௌலுதுக்கு இந்த டியூன் போடுறதே பெரிய பாடா இருக்கும். ஒரு பாட்டை படிப்பான். அது சொல்லி காட்டிடுறேன், நடந்ததை சொல்லி காட்டுறேன். உனது விழியில் எனது பார்வை உன்னை அழைத்தது அவனோட ஒருத்தன் பார்ப்பான். இது எப்படி உள்ளடி எடுக்கிறது போட்டி, நீ எது பார்ப்போன்னு நிற்பான். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். மௌலாய ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். آمن تذكر جيران بذي سلمي ما سجد دمعا جرى من نقلة بدمي. உனது விழியில் எனது பார்வை அப்படி இருக்க கை விட்டுவாங்க மாணவர்கள். பந்தயம் கிடைக்கும், காசு பரிசு. ஏன் இப்படி எடுப்போம்னு சொன்னா, இதுல யாரு நல்ல எடுக்கான அவனைத்தான் மெயினா மொழுது போடுவாங்க. மாஸ்டர் சூப்பர், இவன் அனுப்பிவிடு. இப்படி நிறைய பாடல்கள் எடுப்போம். சில பாட்டுல எடுக்கவே முடியாது. சில பாட்டு இருக்க எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பாட்டுலாம் இருக்கு. இன்னைக்கு கூட அஷ்டவதி வரும்போது ஒரு பாட்டு இந்த பஸ்ல போட்டுட்டு இருந்தான். அது என்ன பாட்டு? அது இன்னபை தன்னந்த சாக்கினோ அடலைஸ முஹ்தாஜன் இல சுருஜி வஜ்ஹுகல் வல்லாஹு ஹுஜ்ஜத்துனா யௌமயத்தின் நாசு பில் ஹுஜஜி. சித்தாட கட்டிக்கிட்டு ஒரு பாட்டு போட்டாங்க வரும்போது பஸ்ல. இதுல எடுப்பெல்லாம் கேட்டாவ கேட்டெல்லாம் சித்த மௌலாய சல்லி வசல் இந்தாயி மன்னபதா அலா ஹபீபிக கைரில் ஹல்கி குல்லிஹிம். இந்த பாட்டுல காயல் பண்ணது ஒரு பாட்டு பாடுப்பாங்க. என்ன
முட்டை பொரிச்சு வச்சு நான் போன புதுசுல படிச்சுட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் காயல் பண்ணதுல. முட்டை பொரிச்சு வச்சு முழிக்க ஒளி ஆக்கி வச்சு சட்டப்பிங்க அணில் சோறு தர வேண்டும் பஞ்சாதி. என்னடா இது? சித்தாட கட்டிட்டு அஷாம்பர் அடி இது மாதிரிதான் ஒழுங்கு. இது என்ன பெரிய பக்தி? எங்க ஊர்ல ஒரு இருக்கான் இயற்கை கவிஞன், என் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இயற்கை கவிஞன். இது இந்த மோது ஒரு பிரமாணம் கிடையாதுங்க. சில பேருக்கு இயற்கையிலே கவிதைகள் வரும், நம்மளா உட்கார்ந்து பாடணும், உட்கார்ந்து யோசிச்சு சில பேர் இயற்கையில பாடுவோம். எங்க ஊர்ல ஒரு இருக்கான், என்ன பாட்டு? கத்தி இருந்தால் முட்டை அடிக்கலாம், கத்திரி இருந்தால் முடியை வெட்டலாம், சீப்பு இருந்தால் முடியை சீவலாம், மூன்றும் இருந்தால் நசுவனாகலாம். அப்படி நான் 3 மணி நேரம் அப்படியெல்லாம் பாட்டு படிப்பேன். இயற்கையிலே அவனுக்கு வரும். எங்குல மங்களாபுரத்தில் பரிம்போரத்தில் மஸ்தான் சாஹிபு சன்னிதானம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் சக்கரையும் சாம்பலும் விளங்கப்படும் அப்படி இயற்கையிலே சொல்லுவான். அவனுக்கு இயற்கையில அந்த பாட்டு வரும். சில இந்த என்ன சாய் என்ன பக்கீர் சாஹிப்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க 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 கவனிச்சு பாருங்க. இவனெல்லாம் இந்த மோதுதான் பிச்சை எடுக்கணும், பிச்சு உதருவாங்க சாம. என்ன அத்தங்கர தாயமா அடுப்பு நிறைய தீயமா செய்யதலி பாத்திமா தினம் தின நாட்டமா டும் குடும் அடிப்பாங்க. செய்யதலி பாத்திமாக்கும் ஆத்தங்கர தாயமா சம்பந்தமெல்லாம் கிடையாது. அவரியா செய்தலி பாத்திமா வந்துருச்சுல்ல. இதெல்லாம் ஒரு வகையான கூமுட்டத்தனமான செயல், அவ்வளவுதான். இத போய் நீ எப்படி பக்தின்னு பள்ளிவாசல் உட்காந்து படிக்கிற? பள்ளிவாசல் உட்காந்து எப்படி நீங்க மோந்து ஓதுவீங்க? அது எப்படி எதிர்க்காம இருக்கிறது? அது வெறும் ஒரு சாராயம், சும்மா சாராயம் குடிச்சிட்டு போறான், அவனே எதிர்க்கணும். குடியார பையல கத்திக்கிட்டு இருக்க போடா அப்படின்னு சொல்லணும். ஒருவன் சாராயத்தை பிஸ்மில்லா சொல்லி கொடுத்து குடிக்கான், அவன் என்ன செய்யுங்க? செருப்பாலே அடிக்கணும் அவனை. ஏன்? ஒரு பாவத்தை இஸ்லாத்தில் உள்ளது போல காட்ட பார்க்கிறான். பிஸ்மில்லா சொல்லி சாராயம் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சூப்பர் அப்படிங்கிறான். ஒரு பிஸ்மில்லா சாராய கடை அடிச்சு இருக்கணும். பிஸ்மில்லா சாராய கடை படுதாஸ்கர் சொல்லுவீங்க. அப்படி இஸ்லாமிய சாராய கடை ஒத்துக்கிடுவீங்களா? ஏன் கோவம் வருது? இஸ்லாத்தில் உள்ளது போல காட்ட பார்க்கிறான். சாராய கடை வைக்கலாம், வச்சு தொலைஞ்சிட்டு போடா, அது பொது தவறு. அது மாதிரி தர்கா இஸ்லாத்தில் உள்ளது போல காட்டுறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வைதா ذكرallahu وحده اسمعزت قلوب الذين لا يؤمنون بالآخرة வைதா ذكر الذين من دونه اذا هم يستبشرون. அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, நினைச்சு பாருங்க. நேச்சுரா இன்னைக்கு நடந்துட்டு இருக்குங்க. நேச்சுரா இந்த ஜும்மால ஓதுவாங்கல்ல, அல்லாஹ் என்ன சொல்றானா, அல்லாஹ்வின் பெயர் கூறப்படும் பொழுது பேசாமல் இருக்கிறார்கள். சொல்ல போனா எரிச்சலா இருக்கு சில பேருக்கு. அல்லாஹ்னு சொல்லி பாருங்க, சில பேருக்கு பிடிக்காது. ஒரு வந்து ஒரு முசாவிர வந்து காசாக்கான், அல்லாஹ்வுக்கா ஏதாவது போன அல்லாஹ்வுக்குள்ள போ அப்படிமா. முஹீத்தின் அப்துல் காஜர் என்ன வந்தாங்க முஹீத்தின் காசா? அட படுவாய் பேரலாம், கொடுமை இல்லையா? அல்லாஹ்வை சொல்லும் பொழுது வராத ஆர்வம் முஹீத்தினை சொல்லும் பொழுது வருதா இல்லையாங்க? இந்த ஒண்ணு பத்தாத எதிர்த்து நாசமாக்குறதுக்கு இந்த தர்கா உடைக்கிறது பத்தாதா? நான் கேட்கிறேன், வேற என்ன ஆதாரம் வேணும்? அல்லாஹ்வை விட முஹீத்தின் மதிக்கப்படுகிறாரா இல்லையா? சில ஊர்களில் கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லப்படுது, குழந்தை வைக்கும் பொழுது அல்லாஹ்னு கூப்பிடாத வலி கூட போது முஹீத்தின்னு கூப்பிடு. இது நடக்குதுங்க சில ஊர்ல. அந்த கொடுமை எங்க போய் நிக்குது? இதை வச்சு இஸ்லாத்தின் பெயரால் ஏமாற்றுவது. இதை காட்டி தர முகமது நபி 23 வருஷம் பாடுபட்டாரு. 23 வருஷம் நபிகள் பெருமாள் அடிபட்டு நொந்து நொம்பலப்பட்டு துன்பப்பட்டு கால்வாய்களை போய் சோத்துக்கு வழி இல்லாம கிடந்து, சாப்பாடு வழி இல்லாம கிடந்து, இலதுளைகளை சாப்பிட்டு, நீ இங்க இருந்து தர்கா கட்டி தகரதாயத்தை கட்டிக்கிட்டு உண்டியல் வசூல் பண்ணி திங்கிறக்கார சொன்னாங்க. யோசிப்பார், வெக்கமா இல்லையா? யோசிப்பார். அதோட பிச்சை எடுப்பது பிரச்சனை இல்லைங்கிற, பிச்சை எடுக்கலாம கஷ்டமா இருக்கு, ஒரு 50 ரூபா தா, 100 ரூபாய் இருக்கு. இஸ்லாத்தின் பெயரால் நீ வேற ஏதாவது பேர்ல வச்சு தொலைச்சிட்டு போ, அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிடலாம். இஸ்லாத்தின் பெயரால் செய்வீங்களே, என்ன சக்தி இருக்குன்னு நான் கேட்கிறேன். ஜும்மாக்கள்ல சில பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, அதான் சொல்லுவாங்க. ஜும்மாக்கள் அஜர்த்து பேசுவார். அஜர்த்து ஜும்மா பேசும்போது கூட இன்னும் சொல்ல, அதுல ஒரு கூத்தலாம் பண்ணுவாங்க. மேல யார் இந்த கம்பெல்லாம் உண்டா ஜும்மாக்குங்க? இருக்கு கம்பு, கம்பு கம்பு தூக்கி கம்பு வீரத்தை காட்டுறாங்க. அங்க என்ன வீரம்? ஜடையா வர வீரத்தை அங்கே எது காட்டுற? சரி, வீரத்தை காட்டுற எப்படி ஏறணும்? வேகமாக எப்படி ஏறணும்? சாவப்புற கலவாங்க இப்படி. அது கூட சில பேர் அப்படி இல்ல. சில சாவி மதவர்கள் ஏறி நின்றுவாரு, மோதினாலும் கம்பத்துக்கு கொடுப்பாரு. அது உண்டா? இந்த ஏரியாவில் உண்டா? உண்டு. கம்பத்துக்கா வீரமா அவன் தூக்க முடியல, இன்னொரு தூக்கி கொடுக்க வேண்டியிருக்கு. சரி, தூக்கியாச்சு. தூக்கிட்டு ஓதும் பொழுது பார்க்கணுமே, இந்த மை தூக்கி அழுவாங்க தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ்
அல்ஹம்துலில்லாஹ். இது என்னது? அப்படி நபிகள் பெருமானார் ஜும்மா உரை செய்தார்கள் என்றால் கான்னஹு முத்தகத்திமத்துல் ஜைஷ், ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்வது போல இருக்கும் பெருமானுடைய உரை ஜும்மாவில். தெரியுமா? அப்படி இருக்கணும். ஏன் சொல்லையும் ஓன் சொல்லையும் சொல்லிட்டு இருக்கான். இறைவனுடைய வார்த்தை அது, கடவுளுடைய சொல், கட்டளை. அது உணர்ச்சி அப்படி இருக்குமா? ரசூலுல்லாஹ் கான்னஹு முன்திருல் ஜைஷ், ராணுவ வீரர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் தளபதி போல பெருமானார் இருப்பார்கள் வருது ஹதீஸ்ல. அப்படிலாம் சொல்லணும். நீ அடுத்தவண்ட பாத்தியா எப்படி சத்தம் வரும்? அடுத்தவண்ட கையெந்திரிய நபிகள் பெருமானின் தன்மானமாயிரு. ஏன் இதை சொல்லி காசு வாங்கணும்? அடே உன்னை கண்டு இவர் மார்க்கத்தை கரெக்டாக சொல்லுவாரு, மக்கள் பயப்படணும். உன்னை நீ முத்தவனையை கண்டு பயப்படுற, நீ தலைவரை கண்டு பயப்படுற, ஜமாத்து ஒதுங்குற, இருக்கா இல்லையா? இந்த வருமானம் பேர்மனு பயப்படுறான். இந்த பாருங்க வருமானத்தை பாருங்க, இந்த போர்டுல போட்டுருக்கு 3,32,000 சொச்சமாமா உண்டியல் வருமானம். எனக்கு பெரிய சந்தோஷம் முடியாது. இது ஒரு நாளைக்கு அஜர்த்து வந்து 2,500 ரூபாய் சம்பாதிக்கிறான் தகவலாயத்துல. நீ சொல்லுவாங்க பார்த்துருக்கா, அவர்கள் பொறாமையா பௌத்தல் கொல்லணும் உங்களை. என்னது இது? மக்கள்கிட்ட ஏமாத்தி பிழைக்கிறது ஒரு இஸ்லாத்தின் பேரால். வேற ஏதாவது சொல்லிட்டு போ, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. பண்ணானே நித்யானந்தா, அது ஒரு கூத்து. இஸ்லாத்தில் அப்படி செய்ய முடியாது. நல்ல வேலை அடிச்சு கொண்டு வருவாங்க மக்கள். இந்த மாதிரி பொம்பளை குத்தரம் பண்ண இயலாது. ஆனா இந்த மாதிரி காசு இஸ்லாம் பண்ணிக்கிட்டு செய்யறான், ஏமாத்துறான். ஜும்மாவை பேசுறது எப்படி பேசணும்? திரும்ப ஒரு வசனம் வரும், இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ்வின் பிடி கடுமையானதாக இருக்கும். அப்படி உள்ள வசனத்தை இன்ன பத்ஷ ரப்பிக்கல ஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி கனமானதா இருக்கும். இந்த மையத்துள்ள அழுவாங்க எங்க ஏரியாவில். ஒவ்வொரு ஊர்ல ஒரு மாதிரி இருக்கும். மையத்து வீட்டுல அழுகுற சில ஊர்களில் பார்த்தா அங்க போனா இறக்கம் வராது, கவலை வராது, சிரிப்பு வரும். மையத்து வீட்டுல டியூன் போட்டு அழுவாங்க. ஒரு பெரிய லிஸ்டே சொல்லுவாங்க. அடுத்த மாதம் தானே மூத்த பையனுக்கு கல்யாணம் வச்சிருந்தோம், அதுக்குள்ள பேட்டிங்களா அத்தாவே அம்மாவே அழுவாங்களா? ஏரியாவில் அதான் சொல்லுவாங்களா? எங்க ஏரியாவில் சொல்லுவாங்க. அப்படியே அழுது தொண்டை இரு. அது பக்கத்தில் இன்னொரு பொம்பளை, அந்த பிள்ளைக்கு அளவே தெரியல. இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. சில ஒன்னும் அமைதியா உட்காந்து அழுதுட்டு இருக்குல்ல, அழ தெரியுதா அவன். சில பொம்பளை அதுல போட்டி ஓடுவான். அதுல யார் போட்டி ஓடுவான்னா, இந்த மச்சா முஞ்சாதி குழந்தை முஞ்சாதி உள்ள சொல்லுவாங்க. இங்க எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல. அண்ணன் தம்பி 2 பேர் இருப்பாங்கல்ல, மூத்தவன் மச்சான் குழந்தை அப்படின்னு மச்சான் அப்படி சொல்லுவாங்க. அதுல யாரு நல்ல அழுகுறாளோ அவங்களுக்கு அந்த ஊர்ல இவன் மாமா போனது நல்லா நடிச்சாவணுமே. மாமா போனது உள்ளுக்குள்ள சந்தோஷம் போய் தொலைஞ்ச மனசால மாமி போனது வச்சுக்குவோம். மாமி தான் பெருமாள் ஹைலைட். நல்ல வேலை போய் தொலைஞ்ச மாமி அப்படின்னு அழுவாங்கல. இந்த மையத்துக்கு இதை கூட நபிகள் பெருமானார் தடுக்கிறார். ஒப்பாரி வைப்பவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்பாரி வைக்காத, அழு, கவலைப்படு. என்ன ஒப்பாரி? அது ஒப்பாரி அழுவும் பொழுது எங்க ஏரியாக்களை டீ கொடுப்பாங்க. சாயா குடிச்சிட்டு அழுவுமா? ரொம்ப தொண்டையெல்லாம் கட்டிட்டு அழுது சத்தம் போட்டு சாயா குடிச்சிட்டு அழுவும். எனக்கு சாயாவா பெருசு சரி கொண்டா எங்கத்தா நீ பேட்டியே அழுவான். இது மாதிரி ஜும்மா வச்சுட்டு இருக்கீங்க. ஜும்மா அப்படியே இருக்கணும். ஜும்மாங்கிறது எப்படி இருக்கணும்? நீ ஜும்மாவோட குர்ஆனை நபி வழி சொல்லு. இந்த தர்கா முளைக்குமா? நான் கேட்கிறேன், தர்கா முளைக்குமா? இது உலகத்துல முஹீத்தீன் அப்துல் காதிர் ஜீலானிக்கு இந்த மாதிரி தர்கா உலகத்துல எங்க இல்லடா. ஊருக்கு 10-15 எத்தனை இடத்துல அவர் அடைக்கிறீங்க? எத்தனை இடத்துல அடைக்கிறீங்க? ஒரு அடக்கம் கூடுமா கபர் வைக்கலாமாங்கிறது முதல்ல அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஊருக்கா? இன்னும் சொல்ல போன முஹீத்தீன் ஆண்டவர் பள்ளிவாசல், முஹீத்தீன் ஆண்டவர் தர்கா, முஹீத்தீன் ஆண்டவர் பள்ளி அவரா கட்டார் வந்து. அதே முஹீத்தீன் ஆண்டவர் பள்ளி என்ன அர்த்தத்தை வச்சிருக்கீங்க சொல்லுங்க? பள்ளிவாசல்ல ஜும்மாவை பேசுற பேச்சுல மக்களுக்கு ஒரு உணர்ச்சி ஏற்பட வேண்டாம், ஆட்டம் கிடைக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய வசனங்கள் சொல்லப்படும் பொழுது நம்பிக்கை கூட வேண்டும். நம்பிக்கை கூட. வசனத்துல மையத்துள்ள அழுது மாதிரி ஓதிட்டு இருக்கீல. அப்ப கபரை உடைத்தீர் என்று நபிகள் பெருமானார் சொன்னார். நாங்க சொல்ல நம்ம மேல அவங்களுக்கு கோபம். நாங்க எதிர்ப்பதற்கு காரணம் நபி வழி என்பதால். எங்களுக்கு என்ன ஆசை? என் மோல் ஓதி சாப்பிட்டா எங்களுக்கு என்ன இனிக்காதோ? நாங்களும் மோல் ஓதி 100 ரூபாய் வாங்கிட்டு பிரியாணி கசகாவது எங்களுக்கு. ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க வெளிநாட்டுல இருந்து கத்தையா வருது இல்ல, வந்துட்டு போது இதையும் சேர்த்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப என்ன பேச்சுங்க? எடுத்து வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு தக்க ஆதாரத்தை காட்டு. இருக்கா இல்லையா? என் போல் பேர்ல ஓதுற, பள்ளிவாசல உட்காந்துட்டு ஓதுற, என்ன ஓதுறா? நிறைய அடிகள் இருக்கு. அதுல
அது قلت بالإذن من مولاك مؤتمرا قدمي على رقبة الأولياء ترى அல்ஹம்துலில்லாஹி ஹம்தம்தாய் மன்னபதான் முஹிதீன் மௌலவி ஆகுத்வானே வரும். அதுல உள்ளடக்கில் இது வருது. மூன் பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகள் இஸ்லாமிய அடிப்படை கல்வி, திருமுறையின் தோற்றுவாய், திருக்குரானில் அறிவியல் சான்றுகள் பாகம் 1, அர்த்தமுள்ள கேள்விகளும் அறிவுபூர்வமான பதில்களும், குரான் கூறும் ஓரிரை கொள்கை, நபி வழியில் தொழுகை சட்டங்கள், மாமனிதர் நபிகள் நாயகம், குரான் மட்டும் போதுமா, ஹதீஸ்கள் குரானுக்கு முரண்படுமா, அழகிய இஸ்லாமிய பெயர்கள், இதுதான் பைபிள், ஜனாசாவின் சட்டங்கள், ஏகத்துவமும் இணை வைப்பும், திருக்குரானின் அறிவியல் சான்றுகள் பாகம் 2, இஸ்லாம் பெண்கள் உரிமையை பறிக்கிறதா, பிறை ஓர் விளக்கம், இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம், நபி தோழியர் வரலாறு, குற்றச்சாட்டுகளும் பதில்களும், நோன்பு, இயேசு இறைமகனா, வருமுன் உரைத்த இஸ்லாம், உண்மை தோழர் அபூபக்கர் அலி, பெண்களுக்கான நபி வழி சட்டங்கள், அறிவுச்சுடர் அன்னை ஐசார் அலி, இஸ்லாத்தில் சொர்க்கம் நரகம், நபி தோழர்களும் நமது நிலையும், துவாக்களின் தொகுப்பு, முகைதீன் மௌலிது ஒரு ஆய்வு, குரானை எளிதில் ஓதிட, நபிகள் நாயகம் பல திருமணம் செய்தது ஏன், யாக்குத்பா ஒரு ஆய்வு, நபி வழியில் நம்ஹஜ், நபி வழியில் குழந்தை வளர்ப்பு, தராவித் தொழுகை ஒரு ஆய்வு, ஜக்காத் ஒரு ஆய்வு, இஸ்லாத்தில் இல்லறம், கியாமத் நாளின் 10 அடையாளங்கள், நபிகளாரின் நற்போதனைகள், மன்னரை வாழ்க்கை, பைபிளில் நபிகள் நாயகம், இஸ்லாத்தின் பார்வையில் பில்லி சூனியம், தர்கா வழிபாடு, நபிகளாரின் இறுதி நாட்கள், இஸ்லாமிய கொள்கை, சரியான ஹதீஸ்களும் தவறான ஹதீஸ்களும், சந்திக்கும் வேளையில் கொள்கை விளக்கம், பேய் பிசாசு உண்டா, கற்பனை கதைகள், நவீன பிரச்சனைகளும் தீர்வுகளும், தப்லிக் தகவலின் தொகுப்பு, சுபகான மௌலிது ஒரு ஆய்வு, மனிதனுக்கேற்ற மார்க்கம், நேர்ச்சையும் சத்தியமும், மனனம் செய்வோம், விளக்கப்பட்ட உணவுகள், அர்த்தமுல்லா இஸ்லாம், குர்பானியின் சட்டங்கள், தொழுகை, இஸ்லாத்தின் பார்வையில் கனவுகள், இஸ்லாமிய திருமணம், இறைவனிடம் கையேந்துங்கள், மீராஜும் அதன் படிப்பினைகளும், வேதம் கொடுக்கப்பட்டோர் யார், மற்றும் ப்ராபட் முகமது தி கிரேட்டஸ்ட் மேன் மற்றும் டிஎன்டிஜே மார்க்க அறிஞர்கள் உரையாற்றிய CD டிவிடிகள் கிடைக்கும் இடம் மூன் பப்ளிகேஷன் 83/3 மூர் தெரு, முதல் மாடி, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 65690810. இதெல்லாம் இந்த டியூன்ல ரொம்ப கஷ்டம். இது எப்படின்னு சொன்னா ரொம்ப பக்தியோட ஒரு டியூன். சில டியூன் ரொம்ப பக்தியா ஓதுவாங்க. அது கூட இது சொல்லுவாங்களே, யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பி ஸல்லி அலன் நபி முஹம்மதி. ஆரம்பிக்கும்போது சூப்பரா ஆரம்பிப்பாங்க. ஆரம்பிக்கிறது ரப்பனா அல்லாஹ் தான் கூப்பிடுறாங்க. யா ரப்பனா யா ரப்பனா அல்லாஹ் தான் கூப்பிடுறான். அதுல ஒன்றும் குறை கிடையாது. ஆரம்பிக்கும்போது ரொம்ப அழகான வார்த்தைகள் கொண்டு ஆரம்பிக்கிறான். சூப்பரா ஆரம்பிக்கும். மௌலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூப்பர் தான். யா அல்லாஹ் எங்கள் நபியின் மீது அருள் செய்வார்கள். அதுக்கு அர்த்தம் யா ரப்பனா யா ரப்பனா யா ரப்பனா அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி ஆரம்பிச்சு அப்புறம் தான் அவங்க விஷத்தை ஊத்துவான். இது எப்படின்னு சொன்னா ஆரம்பிக்கும் பொழுது மெதுவா பாலை கொடுத்துக்கிட்டே வசதி கொடுக்குற மாதிரி. ஆரம்பிக்கும் பொழுது சூப்பரா ஆரம்பித்து விட்டு நபிகள் பெருமாள் எதை கொண்டு வந்தார்களோ அதை குழி தோண்டி புதைப்பது போல நடத்த நீங்க பார்க்கலாம். இந்த யா ரப்பனா யா ரப்பனான்னு பள்ளிவாசல் கூப்பிடுவான். கூப்பிடுறதால என்ன செய்வான், யா நபி ஸலாம் அலைக்கும் யா முஹீதீன் அப்துல் காதிர் ஜிலானி என்றுவான். இதுல ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன கதை தெரியுமா? அது சொல்லிக்கிறேன். இது நம்ம சொன்னது கதை இல்ல, சுன்னத் ஜமாஅத் அஜர்த்து சொன்னது. அந்த அஜர்த்து பேர் வந்து விட்டார், ஐயம்பேட்டை ஜியாவுதீன் சொல்லி ஒரு அஜர்த்து. அவர் தான் அந்த இதை சொல்லுவார். ஒரு யா ரப்பனா யா இப்படி ஓடிட்டு இருந்தாங்களாம். அந்த பள்ளிவாசல் முத்தவல்லி இருக்காருல்ல, அவர் அந்த பள்ளிவாசலுடைய பொருளாளர்கிட்ட ஏறு கலப்பு இருந்தா கூட, அந்த காலத்துல விவசாயம் ஜாஸ்தி தானே, எங்க பார்த்தாலும் விவசாயம் ஏறு கலப்பு தானே எடுத்துட்டு போவாங்க. ஏறு கலப்பு இருந்தா நாளைக்கு நமக்கு கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரவல் கொடுன்னு விடிய காலையில வாரம் தர்றேன்னு இருக்காரு. இவர் போவல, அவர் கொடுக்கல. அன்னைக்கு இந்த மௌலிது நடக்குது. இதுதான் ஹைலைட், அதுதான் மேட்டர் தான். இதை ஷார்ட்டா விளக்கிட்டு போய் விஷயத்துக்கு வாங்க. யா ரப்பா இப்படி ஓடிக்கும் கரண்ட் ஆஃப் ஆயிடுதான். கரண்ட் ஆஃப் ஆயிட்டு மௌலிது கிதாப் தெரியாத உடனே இவர் பார்த்திருக்காரு. ஏறும் கலப்பையும் தாரும் என்றனை தந்தீரா அப்படின்னாராம். உடனே பொருளாளர் பட்டார் அவரு. விடிய காலையில் நான் வாரும் என்றனே வந்தீரா. உடனே மோதினார் பார்த்துக்காரு. யா ரப்பனா யா ரப்பனா ரேயா இருக்க, ஏறும் கலப்பையும் ரப்பனா ஒன்னா தானே இருக்கு, அடிச்சு விட்டுருவோம். இதையும் தலையாட்டி கொண்டு இருப்பார்கள். தெரியாது சொல்றதுனால உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு சில விஷயங்களை தெரியாம நான் சொல்லி பார்க்கிறேன் உங்களுக்கு.
القرماؤكم والبغيانكم والنجركم والجنكم والبوند. அல்லாஹு அக்பர். அப்படின்னா ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? குருமா பிரியாணி நல்லா சாப்பிட்டுக்காரு அஜர்த்து. அத அல் குர்மாவுக்கும் வல் பிர்யானிக்கும் வல் மிஜருக்கும் வல் ஜட்னிக்கும் வல் சிலேப். ஆயத்து முடியுது சிலேபி. அல்லாஹ் அக்பர். மக்களுக்கு என்ன தெரியும்? மக்களுக்கு விழிப்புணர்ச்சி கிடையாது. ஏன்? அரபி தெரியாது. அதை வச்சு ஏமாத்தினா. திருமறை குர்ஆன் வசனத்தை சொல்லி பாரு, என்ன சொல்றான் அல்லாஹ். ஒரு வசனம், அதாவது பச்சையா இருக்கிற விஷயம், அதை எப்படி நியாயப்படுத்துறாங்க? அது ஆச்சரியமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் வளைஞ்சு கிளஞ்சு இருந்தா கூட இது இந்த அர்த்தம் தான் சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான், ஒமா எஸ்தவில் ஆமாவல் பசீர் வல துலுமாத் வல நூர் வல ظில் வல ஹரூர் ஒமா எஸ்தவில் அஹ்யா வல அம்வாத் இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா ஒமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். குருடர்களும் பார்வையுடையவர்களும் ஒன்றல்ல. அல்லாஹ் சொல்றான், குருடர்களும் பார்வையுடையவர்களும் இருளும் பகலும் வெளிச்சமும் இருட்டும் சமம் இல்லையில, இது போல செத்தவனும் உயிரோடு இருப்பவனும் சமம் அல்ல. அது சொல்றான் அல்லாஹ். ஒமா எஸ்தவில் அஹ்யா வல அம்வாத். இதுதான் மேட்ரு. அது மேட்ரு இல்ல. அதை நம்ம புரிஞ்சிருக்கல. அல்லாஹ் சொல்ற, நீ புரிஞ்சிருக்கல. அது போல செத்தவனும் உயிரோடு இருக்க ஒண்ணு இல்ல. ஏன் இதை சொல்லணும்? அல்லாஹ் அவுலியாக்கள் உயிரோட இருக்காங்க. அப்ப அல்லாஹ் சொல்றது என்னது? முஹீதீன் உயிரோட இருக்காரு, ஷாலுல் பாஷா உயிரோட இருக்காரு, எல்லாம் பாக்குறாரு வைக்கிறார். அப்ப உயிரோட இருக்க தூக்கி போட்டு போச்சீங்களா? என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. தாய்மார்கள் யோசிச்சு பாருங்க. வீடுகளில் இருந்து இருக்கக்கூடிய தாய்மார்களே சகோதரர் சிந்திச்சு பாரு. எவனோ ஒருத்தர் சம்பாதிக்க செய்யறான், அவன் தொலைஞ்சிட்டு போட்டோம். நீங்க சிந்திச்சு பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. ஒமா எஸ்தவில் அஹ்யா வல் அம்வாத். செத்தவனும் உயிரோடு இருப்பவனும் ஒன்றல்ல. இன்னல்லாஹ யுஸ்மிஉ மன் யஷா வமா அன்த பிமுஸ்மிஇன் மன் ஃபில் குபூர். ஒருவன் செத்து விட்டால் அல்லாஹ் நாடினால் கேட்க செய்வான். நபியே, உம்மால் கேட்க செய்ய முடியாது. என்ன வார்த்தை இது? எவ்வளவு பெரிய எஃபெக்டான வார்த்தை. அடே, ஒருத்தர் செத்துட்டான்னு சொன்னா அல்லாஹ் நினைச்சா கேட்க வைப்பான். ஏன்? உயிரை கொடுக்கிறவன் தானே. உயிரை கொடுக்கிற அல்லாஹ்க்கு கேட்க செய்ய முடியாதோ? நபியே, உம்மால் கேட்க செய்ய முடியாதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்க கூடாதுங்கிறது இஸ்லாமிய வழி. நீ முஸ்லிம் என்று சொன்னால் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி உயிரோட இருக்காரு அப்படி நீ நினைச்சா நீ காபீர் ஆயிட்ட. இது நான் சொல்லல, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஆதாரமா சொல்றேன். நீ காபீர் எதோட கருத்து அது? அட, முஹீதீன் சத்தி எத்தனை வருஷத்துக்கு மேல போய் சேர்ந்தாரு. ஏன்டா இந்த தர்கா முஹீதீன் கட்டி வச்சுனா இவர் பல்லைக்கு வந்தாரு, உட்கார்ந்துட்டு போறாரு. இந்த பொட்டல் புதூர் முஹீதீன் ஆண்டவர் தானே. பொட்டல் புதூர் அங்க யானைக்கெல்லாம் யானை, பொட்டல் புதூர்ல ஒரு யானை செத்து போச்சு. அந்த யானை பேர் என்ன? மொய்தீன் பிச்சை. அது என்ன இடத்துல வச்சாங்க? மொய்தீன் பிச்சையா போட்டிருக்காரு சொத்தை வச்சிருப்பான். அப்படிதான் இருக்கும். மொய்தீன் பிச்சை. யானைக்கு பேர் மொய்தீன் பிச்சை. யானை பூனைக்கெல்லாம் பேரா? இந்த நாய்க்கு பேர் வர்றாரு. யானைக்கு பேர் மொய்தீன் பிச்சை. சரி, அந்த யானைக்கு என்ன செஞ்சு செத்து போச்சு ஒரு 25 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால. சரியான ஒரு நோய் முடிச்சு அது அழுகி போய் காலில் தந்தமெல்லாம் அழுகி போய் செத்து போச்சு. எங்க? பொட்டல் புதூர்ல, நெல்லை மாவட்டம். அந்த யானை எப்படி அடக்கம் செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? பயங்கரமான கூலி வேண்டி மக்கள்லாம் வந்து எல்லாமே இந்து மக்கள், கிறிஸ்தவ மக்கள், முஸ்லீம் மக்கள்லாம் அப்படி மொத்தமா நின்னாங்க. பத்திரிகை போட்டிருக்கான். முஸ்லீம்கள் எல்லாம் அல்லாவே என்றார்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுவே என்றார்கள், இந்துக்கள் சிவனே என்றார்கள். இப்படி மக்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தால அந்த யானை இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. யானைக்கு என்னடா இஸ்லாமிய முறை? அது யார் தொலை வச்சா? யானைக்கு தொலை வைக்கிறது யானை தானே வரணும். அதுக்கு தஃபன் போட்டது என்ன? கஃபன் மணி எவ்வளவு பேர், எத்தனை மீட்டர் வாங்கினீங்க? கிறுக்கு தரமா தெரியலையா? அவன் ஏன் அப்படி சொல்றான்? இவன் அப்படிதான் சொல்றான். இஸ்லாமிய முறைப்படி நாங்க செய்யறோம். அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு மிருகத்துக்கு ஏதாவது இஸ்லாமிய முறை இருக்குமா? மிருகங்கிறது பொதுவானது. மிருகத்துக்கு ஏதாவது இஸ்லாமிய முறையா இருக்கு? நீ சாப்பிடறதா பிஸ்மி சொல்லி அவ்வளவுதான் இருக்கு. அந்த இஸ்லாமிய முறைப்படி அடக்கம் பண்ணா இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் பண்ணி வச்சுங்க. எனக்கு நினைக்காது ஃபாத்தியாவை செய்யணும். அல் ஃபாத்திஹா. இது என்ன யானை ஃபாத்திஹா சொன்னீங்களா? என்ன? இஸ்லாமிய முறைப்படி நல்லடக்கம் செய்யப்பட்டது அப்படிங்க. எங்க யானைக்கு என்னடா மதிப்பு? ஒரு எல்லா மிருகம் மாதிரி அது ஒரு மிருகம். இங்க இருந்து கப்பல்ல இழுக்கிறாங்க ரதமா, கப்பல்ல இழுத்து முடிச்சாச்சு தானா? இன்னும் முஸ்லீம் வரப்போகுது. கப்பல் தரையில போக மாட்டா. அமெரிக்காரங்க செத்தே கப்பல் தரையில போகுது. அதிகப்படுறான்.
தரையில் எப்படி கப்பல் போகும்? போறது ஒரு பஸ் மாதிரி இழுத்து தொலைச்சாலும் பஸ் பார்த்தாலும் செய்யணும் சொல்லிட்டு போயிடும். கப்பலை போய் தரையில விட நாகூர்காரங்க கண்டுபிடிச்சது இது. கப்பலை தரையில விட்டது உலகத்திலே கப்பல் தரையில ஃபர்ஸ்ட் நாகூர். அங்க ரதரதமா போகும். எங்க இது கிடையாது. யானை கொடிக்கட்டில் ஏறிட்டாங்கன்னா அந்த யானை அந்த கொடிக்கட்டில் ஏறி அவனை பாகம் உட்கார்ந்து அந்த கொடி கம்பு வந்துருச்சுன்னு அவ்வளவுதான். என்னமோ மேலகத்துல தான் இறங்குற மாதிரி அவன் போறதும். நாலா பக்கத்துல இந்த பொம்பளை எல்லாம் நின்றுகிட்டு பக்தி பரவசத்தோடு. அங்க பக்திகளா மண்ணாங்கட்டியும் கிடையாது. எல்லாம் கவர்ச்சி காட்டும் கண்டிகா நிக்கிறது முசீபத்து இபிலிஸ். அதுல சில பக்தியும் உண்டு, பக்தியர்கள் உண்டு, இல்லன்னு சொல்ல முடியாது. சில பேர் என்ன செய்வாங்க, சில பேர் இந்த பூவை போடுவாங்க யானைக்கு. இந்த யானைக்கு பூவை போடும் பொழுது சாதாரணமா போட்டுருவான். அந்த பூ போய் யானை கலையில உளுந்து திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது பறக்கத்தோட வந்து இறங்கும். அது பறக்கத்தான். அதை பிடிக்க என்னமோ உலகத்துல கிடைக்காத ஒண்ணு கிடைச்சு போனது பாரு. நடக்கா இல்லையா? இந்த கொடிக்கலைய பின்னால இந்த இப்படி தொட்டி இப்படி தடவான். இந்த கப்பலை செய்யறாங்களா? கப்பல்லாம் தரையில் வர கப்பலை இந்த இது கட்ட இதை கட்டி இப்படி செய்யறது என்னதான் இருக்கு யோசிச்சு பாரு. இது என்ன இருக்கு? இது என்ன இப்படி செஞ்சா என்ன? இது என்ன இருக்கு நீ செய்யற? அந்த யானையில உள்ள கொடியை போய் இப்படி தொட்டி பிடிக்கிறீங்க. இதுல என்ன கிடைக்குது? அது மட்டும் இல்ல, அந்த தர்கா யானைக்கு ஊர் சுத்தி வரும், பிச்சை எடுக்க வருவான். பாத்திருக்கீங்களா? பிச்சை எடுக்க வீடு வீடா வரும். வீடு வீடா வரும்போது அந்த பொம்பளை குழந்தைய வச்சுக்கிட்டு யானை துதிக்கை இருக்குல்ல, துணிக்கைம்பாங்க, துதிக்கை, அதுல தும்பிக்கை, அதுல தண்ணியை ஊற்றுவான். யானைப்பாங்க பிளிச்சு அடிப்பாங்க. மூஞ்சி அடிப்பாங்களா? பாத்துக்க, பிளிச்சு அடிச்சா என்ன பரக்கத்து? அதுக்கு 2 ரூபா 3 ரூபா கொடுப்பான். ஏன் தர்காவில் பார்க்க முஹிதீன் ஆண்டவருடைய தர்கா யானையில பரக்கத்து ஏறி இருக்கு. அவருடைய பக்தியில இதாகிடுது. யானை கட்டுப்படுறதே அந்த முஹிதீன் ஆண்டவருடைய கட்டளையினாலதான். அது எப்படி மற்ற கோயில் யானை கட்டுப்படல? நீ சிங்கத்துல கொடியோடு பார்ப்போம், சிங்கம் புலியில எடுத்துருவா பார்ப்போம். கடிச்சு கொலையாரு தெரியல. அப்ப முஹிதீன் சொல்ல வேண்டியதான சிங்கத்துக்கு இந்த பிரச்சனை அடிக்கல, அடிச்ச உடனே 5 ரூபா கேட்பான். யானை துதிக்கையில போயிட்டு தண்ணி போயிட்டு வருவாங்க. அது என்னது? அது மூக்கு சளி, வேற என்னது? இத போய் பழகி. இதுதான் கப்பல். இது மாதிரி கப்பல் இருக்கு. என்ன இது சாதாரண நினைக்கிறிய? அட இப்படி தொட்டு தடவுறதுங்கிற என்ன தெரியுமா உங்களுக்கு? பன்னிக்கறி சாப்பிடுவதை விட பயங்கரமான குற்றம் அது. வேற என்ன? இன்னல்லது ஏதோ மின்தூர் இல்லாஹிலா யஹ்லுகூன ஷையன் வஹும் யுஹ்லகூன் அம்வாத்துன் கைரு அஹ்யா வமா யஷ்உன அய்யான யுபஅஸூன். அல்லாஹ்வை விட்டுவிட்டு நீங்கள் கையேந்துகிறீர்களே, அவர்கள் எதையடா படைத்தார்கள்? கோபத்தில் கேட்கிறாங்க. யாரா படைச்சது? நானா கேட்கிறேன். அப்படி எவன்டா படைச்சான்? அல்லாஹ் கேட்கிறான். முஹிதீனால படைச்சாரு அப்படின்னு அர்த்தம் இருக்கு. முகமது நபி படைச்சாரா அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கோ. யாருனாலும் வச்சுக்கலாம் வார்த்தையில. எவன்டா இதை படைச்சான்? இன்னல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷையன் வஹும் யுஹ்லகூன் ஹலகூ கஹல்கிஹி. அல்லாஹ் படைத்ததை போன்றாவது படைத்தார்களா? இவனா புதுசா உருவாக்க வேண்டாம். அல்லாஹ் யானையை படைச்சான், அது போல ஒரு குட்டி யானையை முஹிதீன் படைச்சாரான்னு கேட்கலாம். புரியுதா உங்களுக்கு கேள்வி? ஃபதஷாபஹல் ஹல்கு. அப்படி படைத்ததை பார்த்து உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டு விட்டதா? கன்ஃபியூஸ். இது அல்லாஹ் படைச்சது, இது யார் படைச்சா? ஷாவுல் முஹிதீனா? இந்த கன்ஃபியூஸ் வந்துச்சா? கோபத்தில் கேட்கக்கூடிய நக்கல் கேள்வி அது. நக்கலா கேட்கறது கோபம். அதுல வேற ஒரிஜினல் டூப்ளிகேட் இருக்காங்க. இது ஒரிஜினல் ஜப்பான், சைனா. சைனா சமயங்கள் ஒரிஜினல் விட நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இது ஒரிஜினலா? இது ஒரிஜினல். இந்த கன்ஃபியூஸ் எப்போ வரும்? அது போல இருந்தா. அப்ப அல்லாஹ் தஆலா யானையை படைச்ச, காக்காய் அல்லாஹ் தான் படைச்சான். அண்ட காக்கா அதே மாதிரி இருக்க ஒரு கால் அண்ட காக்காய் ஷாவுல் படைச்சிருப்பாரோ? இந்த கன்ஃபியூஸ் வந்துச்சா? என்ன கேள்வி பத்தியலாது? கேலிக்குரிய கேள்வி. கோபத்தில் கேட்கிறாங்களா? யாரு படைச்சா? இவர்கள் எதையாவது படைத்தார்கள்? இவர்கள் முஹிதீன் தான், ஷாவுல் பாஷா தான். இவரை அதான் அர்த்தம் இருக்கு. யாரை எதையாவது படைச்சாங்களா? யதுஊன மின் தூனில்லாஹி லா யஹ்லுகூன ஷைஅன். அவர்கள் எதை படைத்தார்கள்? அவர்கள் அல்லாஹ் படைத்ததை போல ஒன்றை படைத்து அது உங்களுக்கு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தி விட்டதா? அவர்கள் எதை படைத்தார்கள் மட்டுமல்ல, படைத்தால் மட்டும் போதாது, அவர்கள் படைக்கப்படாமல் இருந்தார்களா? 2 கேள்வி. அடே நீ கையேந்திரதா இருந்தா, பிரார்த்தனை செய்வதா இருந்தா, படைக்கும் திறனும் இருக்க வேண்டும், ஆற்றலும். அவரை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. 2 சொல்றாங்களா? முஹிதீன் எதையாவது படைத்தாரா? சரி படைச்சாருன்னு வச்சுக்க. அவரை யாரும் படைக்கலையோ? அல்லாஹ் படைச்சா உத்தரவு ஆகணும். அல்லாஹ் அப்படி கேளு. அல்லாஹ் எதையும் படைத்தானா? எல்லாவற்றையும் அல்லாஹ் தான் படைச்சான். அல்லாஹ்வை யாரும் படைத்தார்களா? இல்லை. அவன்கிட்ட இருந்துங்கிறான். அல்லாஹ் வைக்கக்கூடிய வார்த்தையை கான்செப்டே அதான்.
படைச்சவனுக்கு இறைவனுக்கு இருக்கக்கூடிய தகுதி, ஒரு மனிதன் இறைவனை வணங்க வேண்டும் என்றால் யாரை வணங்குகிறாயோ அவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்ன? படைக்கும் திறன். அண்ட் அவனை யாரும் படைத்திருக்கவும் கூடாது. நீ படைத்த ரப்புல் ஆலமீன் நம்புறத கபர நம்புற, படைத்த ரப்புல் ஆலமீன் நம்புறத கயல நம்புற, தாயத்து தகடு. இன்ன ருகாவத் திமாயிமு தமாயிமு திவரத்து ஷிர்குன் நாங்க ரசூலுல்லாஹ். மந்திரிப்பது, தகடுதாயத்தை போடுவது, நேரம் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பது, பறவை சகுனம் பார்ப்பது, தியரத்து பறவை சகுனம். இந்த பறவை முன்னால போனா நல்லதுன்னு நினைச்சாங்க. இப்ப நம்ம ஆளுகள் சில பேர் இருக்கு, பூனை குறுக்க போனா கெடுதி நினைக்கிறேன். பூனை குறுக்க போனா என்னதாமா ஆபத்து, பூனை குறுக்க போனா எலிக்குதான் ஆபத்து. உனக்கு என்ன? இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான 1 மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையும் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. பூனை குறுக்க போனா யாருக்கு ஆபத்து? பள்ளி சத்தம் போட வழியில டிக் 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 அடிச்சான், கிளியே அடிச்சிருச்சு. கிளி அடிச்சுதான் என்னமா சரின்னுதாமா. இவன் சச்சரா ஒரு 1000 ரூபாய் கடன் காப்பான். கேட்டவனே திடீர்னு பள்ளி சத்தம் போட்டா கிளியே சொல்லுது இவன் 1000 ரூபாய் கொடுக்க சொல்லலாம். உடனே அவன் இல்ல கொடுக்காதன்னு சொல்லுது. எதிரா நம்புறது? பள்ளி டிக் டிக்கிங்கன்னா அது பொம்பளை பள்ளிக்கு சிக்னல் கொடுக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சான். அது ஒரு பெண் பள்ளிக்கு அப்படி அதனுடைய மெசேஜ் கொடுக்குதாமா அப்படின்றான். எதை போய் பள்ளியும் பள்ளி கழுத குதிரை கழுதை நம்புறான கழுதைய என்னை பார் யோகம் வரும் கழுத போட்டாலும் அட மடப்பெயரோட கழுதைய போட்டா வைக்கிறா யோகம் வருமா? மண்ணான் சொன்னமா 10 கழுத வச்சிருக்கான், அவனே சோத்துக்கோடி இல்லாம இருக்கான். அவன் கோடி சொன்னா இருக்கான், மண்ணாங்கல்ல கோடி சொன்னா இருந்தா சரி, என்னப்பா பெருங்கோடி சொன்னான், 10 கழுத வச்சிருக்கான், பல கோடி. சொந்தமா கழுத வச்சிருக்கவங்க சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கான். என்னை பார் யோகம் வரும் கழுத. மழை பெய்யலன்னு கொடி எடுக்கலாம், யானையில கொடி எடுக்கலாம். எங்க ஊர்ல மழை பெய்யாட்டா யானையை தூக்கி கொடி எடுப்பான். பயங்கரமா மழை பெஞ்சு எங்க வாரத்தில் வெள்ளம் வந்தா என்ன செய்வேன்? கழுதைக்கு கல்யாணம் முடிச்சா மழை வருங்கிறாங்க. அப்ப ஓவர் மழை வந்தா டைவர்ஸ் பண்ணிருக்கியா? ஓவர் மழையை பத்தி நிப்பாடு, டைவர்ஸ். அறிவில்ல, சிந்திச்சு பார்க்க வேண்டாம். அப்பெல்லாம் தலக்கையும் மூளை இல்லையா? அல்ல கேட்கிறான். அப்பெல்லாம் தாளமும் அதை யோசித்து பார்க்க மாட்டீர்களா? வலாக்கின் அக்ஸரன் நாசிரா அகிலூன், எங்கிலும் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாசிரா யாலமூன், எங்கிலும் மனிதர்கள் நிறைய பேர்கள் அறிவில்லாமல் இருக்கிறார்கள். வலாக்கின் அக்ஸரன் நாசிரா யஷ்கரூன், எங்கிலும் மனிதர்கள் பெரும்பாலானவர்கள் நன்றி கெட்ட பிண்டங்களாக இருக்கிறார்கள். அடின்னு அடிக்கிறாங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் நம்பரை விட்டு கழுதையும் மண்ணையும் தர்காவையும் கபரையும் சாம்பிராணியும் மாட்டையும் எருமையும் யானையும் பள்ளியையும் பூனையையும் யோசிச்சு பாரு. நம்பிக்கைகள் எப்படிப்பட்டது? நம்ம எல்லாம் படைத்தவன் நம்புறது எவ்வளவு பவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிச்சேன், டைம் ஆயிடுச்சு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாயிரம், அதான் முதல்ல சொல்ல வந்தேன். ஒரு ஆதாரம் தான், நிறைய ஆதாரம் இருக்கு, நிறைய ஆதாரம் சொல்லிட்டேன். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயம், ஒரு ஆதாரத்தை நான் வைக்கிறேன். ரசூலுல்லாஹ் மூத்தாயிரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மூத்து ரசூலுல்லாஹ் மூத்து எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணுங்க. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் அல்லாஹ், நபிகள் பெருமானாருக்காக உயிரை கொடுக்க கொஞ்சமும் தயங்காதவர்கள் சஹாபா பெருமக்கள். எல்லா முஃமின்களுக்கும் உயிரோடு மேலானவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் பெருமானார் மீது ஒரு முள் தைக்காமல் இருப்பதற்கு தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்றால் கொடுத்தார்கள். அவங்க மேல ஒரு கொசு கடிக்க கூடாது, அதுக்கு என் உயிர் வேலைனா எடுத்துக்க என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். சந்தேகம் கிடையாது. ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள், அல்லாஹ்வும் அவர்களை புரிந்து கொண்டான். காரணம் தான் தன் இறைவனை பயந்தார்கள். அல்லாஹ் சொல்லிட்டான் உயிரோட மேல நினைச்சாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் மூத்தா போனா எப்படி இருந்திருக்கும்?
கேடுகட்ட அரசியல் தலைவர் மூத்தா போனாலே 2-3 நாளைக்கு பெரிய பேஜா கிறுக்கு பிடிச்சு போய் அலைகிறாங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கான்னு சொல்றாங்க உண்டு. எம்ஜிஆர் மூத்தா போய் அடிச்சே விடுவாங்க சில கிராமங்க. தலைவர் அடி இன்னைக்கு ஆட்சி யார் ஆட்சி நடக்குன்னு சொன்னா இந்திரா காந்தி இருக்கான்னு நினைச்சிருக்காங்க நடக்கும். அவ்வளவு கும்பிட்டு அவங்களோட அர்த்தம் இருக்கு. இந்த மாதிரி உள்ளவன்ட்டு போய் இந்த மாதிரி உள்ள ஒரு அரசியல் தலைவர் மூத்தா போயிட்டா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு சொல்றானே. இப்படிக்கு அப்துல் காதர் கீழே ரஜினி மூசா, ரஜினி ஈசா, அவன்லாம் பள்ளிவாசல் போறான் ரஜினியை தூக்கிட்டு. அடே நபிக்காக உயிரை கொடுக்க வேண்டிய சமுதாயம் என்ன சொல்லுது பாருங்க. யோசிக்க மாட்டேங்கிறான். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நபிக்காக உயிரை கொடுக்க வேண்டிய ஒரு சமுதாயம் சொல்லணும். அவங்க பேச்சை, அவங்களுடைய வாழ்க்கையை என் உயிரை விட மேல மதிக்கணும். அப்ப அந்த சஹாபாக்கள் மதிச்சாங்க. ரசூல்லா மௌத்து மாயையா போச்சு. மாயை எங்க மாயனா ரசூல்லாக்கு மௌத்து வர்றதா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. மௌத்தான மாதிரி கற்பனைக்கு வரமாட்டேங்குது. ரசூல்லா உயிரோட இருக்க மாதிரி ஃபீலிங் சஹாபாக்களை ஏத்துக்க முடியல. உமர் உள்பட இந்த முகமது இறந்து விட்டார் என்று யாராவது சொன்னால் தலையை வெட்டி வீழ்த்துவேன்கிறார். யாரா சொன்னார் ரசூல்லா? அப்படித்தான் வரும். வேண்டப்பட்ட உயிரை குறுக்கக்கூடிய தாய் தகப்பனை விட, பெற்றோரை விட, பிள்ளைகளை விட மேல அமைச்ச ஒரு ஆளு மூத்தா போயிட்ட எப்படி மனசு ஜீர்ணிக்கும்? ஜீர்ணிக்கல. அப்படியே ஆடி போய் நிக்குது சமுதாயம். மொத்த சமுதாயம் கிடக்கு. ரசூல்லா பாடிக்கல கிடக்கு, மையத்து கிடக்கு. அப்பதான் அபூபக்கர் சித்திக் வர்றாரு. வந்து நிலவரத்தை பாக்குறாங்க. அபூபக்கர் உமர் உள்பட ரசூல்லா மூத்தாகலங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலிங்ல இருக்காங்க. என்ன செஞ்சார் அபூபக்கர்? நின்னு ஒரு ஸ்பீச். உமாம் அதாவது ரசூல்லாவுடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார். வந்தவனே அந்த மையத்து ரசூல்லா மையத்து பாடி இருக்குல்ல, நெத்தியில முத்தமிடுறாரு. முத்தமிட்டு திபுத்த ஹய்யம் மகிதா, உயிரோடு இருக்கும் பொழுது நறுமணம் கமழ்ந்தீர்கள், செத்த பிறகும் இறந்த பிறகும் நறுமணம் கமழ்கிறீர்கள். ஃபர்ஸ்ட் சொல்றேன். முதல்ல ஒரு வார்த்தை என்ன? உயிரோடு இருக்கும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், மையத்தன் மையத்தான பிறகும் இறந்த பிறகும். முதல்ல அந்த வார்த்தையை போடுறாரு. அப்ப எல்லா சஹாபாவும் பார்வை. ஏன்னா மூத்துன்னு அபூபக்கர் சித்திக் அப்படி ஒரு பார்வை. எல்லாம் ஒரு முக்கியமான மேட்டர் இல்ல அது. யாருமே மூத்தாகலன்னு சொல்லிட்டு மையத்து அப்படின்னா அப்படியே எல்லா சஹாபாவும் பார்வை பார்க்கறாங்க. உடனே ரசூல் அபூபக்கர் சித்திக் وما محمد الا رسول قد خلت من قبله الرسل افإن مات أو قتل انقلبتم على أعقابكم. இந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார் அபூபக்கர் சித்திக். இது என்ன வசனம்? குர்ஆன் வசனம். எப்ப இறங்கியது? நபிகள் பெருமானார் உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு போர்க்களத்தில் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ரசூல்லா மௌத்தாயிட்டாங்கன்னு அப்ப நினைச்சு சஹாபாக்கள் போர்வில் பின்வாங்கி விடுகிறார்கள். போர்ல ரசூல்லா மௌத்தா போயிட்டாங்க நம்ம இந்த இஸ்லாம்ங்கிற மாதிரி. அப்ப இந்த வசனம் ரசூல்லா சொல்றாங்க உயிரோடு இருக்கும்போது அந்த போர்க்களத்துல. உமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதரை தவிர வேறு இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் தாயாவது அவர் மௌத்தா போக மாட்டாரோ? கடவுளை நினைச்சிட்டீங்க? கடவுளுக்கு தாண்ட சாவு இல்ல, இறைவனுக்கு தான் சாவு இல்ல. உமா முஹம்மது இல்லா ரசூல், இந்த முகமது அல்லாஹ்வுடைய தூதர். கத் கலத் மின் கப்லிஹி ரசூல், பல தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்கள், சென்றிருக்கிறார்கள். அஃப இன் மாத்தா வ குத்ல இன்கலப்தும் அலா அகாபிக்கும், எத்தனையோ தூதர்கள் மரணித்தது போல இவர் இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு திரும்பி விடுவீர்களா? முந்தி இருந்தீங்க ஐயாமல் ஜாஹிலியா சிலை வணக்கத்துக்கு போயிருவீங்களா? நீங்கள் இஸ்லாத்தில் வந்ததற்கு முகம்மதுக்காகவா எனக்காகவா? யாருக்காக வந்தீங்க? என்ன ஒரு கேள்வி இதுங்கிறீங்க? இவ்வளவு தியாகம் பண்ண உயிருக்கு மேலான நபிகள், உயிரை விட மேல நபி, அது கரெக்ட். ஆனா இஸ்லாத்தில் நுழைந்தது யாருக்கு? நம்புறது யாரு நம்பணும்? யார் மேல ஈமான் வைக்கணும்? இந்த முகமது இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் உங்கள் பழைய மார்க்கத்திற்கு ஓடிவிடுவீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். அந்த வசனத்தை நபிகள் பெருமானார் மையத்து கிடக்கும் பொழுது அப்படி தூக்கி நிற்கிறார். உமா முஹம்மது இல்லா ரசூல். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இறந்து அல்லாஹ் சொல்றது நடந்துருச்சையா? இறந்து விட்டவங்க பழைய மார்க்கு ஓடுனால கேட்டானே, இறந்துட்டார ஓட போறீங்க நீங்க, என்ன மௌத்தா வழங்குறீங்க அப்படின்னு அபூபக்கர் சித்திக் அடிக்கிறார். இரும்பு மனிதர் அடிச்சு என்ன சொல்றாரு? அதுதான் பாயிண்ட், முக்கிய பாயிண்ட். மன்கான யாபுது முஹம்மதன் ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத் வமன்கான யாபுதுல்லாஹ் வஹதா ஃபைன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத். மனிதர்களை புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை வணங்கினால், இந்த முஹம்மதை வணங்கினால், மன்கான யாபுது முஹம்மதன், நீங்கள் முஹம்மதை வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள் முஹம்மது இறந்து விட்டார். என்ன வணங்கினாங்களா? வணங்கினாங்க. என்ன வணங்கினாங்க? மௌத் ஆகலன்னாங்கல்ல, அதுதான் வணக்கம்ங்கிறாரு. மௌத் ஆகலன்னு யாரு சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ் மௌத்தாக மாட்டான்னு யாரு சொல்லணும்? அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ் சொல்றத ரசூலுல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப நீங்க ரசூலுல்லாஹ் வணங்குறீங்க. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுல் ஹய்யுல் கய்யூம்ங்கறானே,
அல்லாஹ் தான் நித்திய ஜீவன். லா தஅஹுது சினத்தும் வலா நௌம். சிறுதூக்கம் பெருதூக்கம் அசதி என்பது அல்லாஹ்வுக்கு கிடையாது. அவன் மரணிக்கவே மாட்டான். குல்லுமன் அலைஹா ஃபான் வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அத்தனை பேர்களும் அழிந்து ஒளிந்து மையத்தாகி போய்விடுவார்கள், அல்லாஹ் மட்டும் மீதி இருப்பான். அப்ப ரசூலா மூத்தா போவாங்க, மூத்தாயிட்டாங்க, அவங்க உயிரோட இருக்காங்க. அல்லாஹ் அவரே அப்படி கேட்கிறார் அபூபக்கர் சித்திக். அப்ப அல்லாஹ் நீ அல்லாஹ் மாதிரி நினைச்சிட்டிய ரசூலுல்லாஹ் உயிரோட இருக்காங்க சாவ மாட்டாங்கன்னு சொன்னா அல்லாஹ் மாதிரி நினைச்சிட்டிய. அப்ப அல்லாஹ் வணங்குவது முகமது வணங்கிட்டீங்களா? மன்கான யாபுதுல்லாஹ் வஹதா, அல்லாஹ்வை மட்டும் வணங்கினால் புரிந்து கொள்ளுங்கள், ஃபைன்னல்லாஹ் ஹய்யுல் லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான், சாவே கிடையாது அவனுக்கு, நித்திய ஜீவன் அவன். எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை அது! இந்த ஒரு வார்த்தை பத்தாத அடே அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய தன்மையை முகமது நபிக்கு கொடுத்து விட்டாலும் அங்கே முகம்மதை வணங்கியவர் ஆகிய முஸ்லிம் இல்ல, நீ காஃபிர். அப்ப அல்லாஹ்ட்ட கை, அல்லாஹ் சொல்ல உயிரோட இருப்பான், அல்லாஹ்ட்ட கேட்கறது முஹீத்தின் கேட்கறது, அல்லாஹ்ட்ட நோய் தர்காவில் போய் கேட்கறது, தகடுல போய் கேட்கறது, கேவலம் தாயத்து ஒன்றை நான் தாயத்து ஒன்றை கயறு. மண் தாழ்லக்க தமீமத்தன் பகத அஷ்ரக, எவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான். மண் தாழ்லக்க செய்யன் உச்சிலை வைக்கிறாங்க. எதை தொங்க விட்டாலும் நம்பிக்கையின் பேர் இந்த கயிறு தான் எனக்கு காப்பாற்றும். சில பேர் நான் தனியா எங்கனாலும் போவேன், எப்படா காயத்துக்கிட்டு இருக்கேன், இருட்டுல போல காயத்துட்டு, சில பேர் நாய் கடிக்க வந்து எப்படி காட்டும் காயத்து. அட முட்டா போயிடுவா, கபீரமடா, அறிவில்லாம செய்யலாம். அல்லாஹ் காப்பாத்துனா அது அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் அப்படி குர்ஆன்ல சொல்றேன், இக்கட்டில் மாட்டும் பொழுது அல்லாஹ்வை தானே மக்கத்து காபிர்கள் அழைத்தார்கள். அது கூட இல்லையா? இக்கட்ல பயங்கரமான மலைகளுக்கு இடையிலே அலைகள், மலைகளை போன்ற அலைகள் வரும்பொழுது யா அல்லாஹ் என்று அழைத்தார்கள். இது அவசியம் மோஜும் கப்புல் தாவுல்லாஹ் முஹ்லிஸின் லஹுத்தீன், பியூராக யா அல்லாஹ் என்று அவர்கள் இக்கட்டில் மாட்டும் பொழுது அழைத்தார்கள். இக்கட்ல கூட முஹீதீனா அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை கூப்பிடும் பொழுது மகிழ்ச்சி வருவதில்லை, முஹீதீன் என்று சொன்னால் மகிழ்ச்சி. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் காப்பாற்றணும். கொடுமை அது, மடத்தனம், ஷிர்க், முஷ்ரிக், காஃபிர். அது பள்ளிவாசல ஜும்மா அசரத்து பேசும்பொழுது அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிட்டே பேசுவான் அசரத்து, இவனும் சொல்லிட்டே கேட்பான். முஹீதீன் போதும், அந்த அதற்கு முஹீதீன் முஹீதீன் அப்படிமா முடிஞ்சு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. الله.